இந்த வீடியோ சோலார் மின் திட்டம் குறித்து. இப்போ இந்தியா வெப்ப நாடு தான். வெயில் எப்பவுமே இருக்குது. 4 கால கிளைமேட்லேயும் எப்பவுமே வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். அப்படி இருக்கிற பட்சத்தில் சோலார் மின் திட்டம் ஒன்று வேணுதுன்னா வீட்டுக்கும் சரி, கம்பெனிக்கும் சரி, நாட்டுக்கும் சரி முக்கியமாக யூஸ் ஆகுது. சோலார் மின் திட்டம் வந்ததுன்னா போஸ்ட் கம்ப வேண்டியதில்லை, கரண்ட்டு கம்ப வேண்டியதில்லை, எதுவும் வேண்டியதில்லை. எலக்ட்ரிசிட்டி மேலே இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாத ஒன்றா போயிடும். ஏன்னா எல்லாமே தன்னிறைவாக அவங்க வீட்டுக்கு வீடு சோலார் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான கரண்ட்டை அவங்களே உற்பத்தி பண்ணிக்குவாங்க, வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இதை மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு முழுசாக செயல்படுத்தணும். முழுக்க இந்தியா சோலார் திட்டத்தில் வந்துடணும். அப்படி வரும்போது தேவையற்ற இதில் மின் உண்டான செலவுகளும் கம்மியாயிரு, மின் கம்பங்களும் இருக்க வேண்டியதில்லை, மின் இதில் தேவையில்லாத கம்பிகள் எதுவுமே தேவையில்லை. மொத்தத்தில் டோட்டலே சேவிங் ஆயிரு. கரண்ட்டு மிச்சமாகும். அந்த மிச்சமாகிற கரண்ட்டை வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யலாம். அது மூலயமா ஒரு மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். அதன் மூலயமா நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வருமானத்தில் நல்ல திட்டங்களை பயன்படுத்தலாம். இப்படி மின் வாரியத்துக்கு பல நன்மைகளை இந்த சோலார் மின் திட்டம் முக்கியமாக கொடுக்குது. காற்றாலையை விட சோலார் எப்பவுமே கரண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதில் கரண்ட் எடுக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா காலத்துக்குமே நிலச்சி இருக்குது. எல்லாத்தையுமே இந்தியாவிலே உற்பத்தி பண்ணிக்கலாம். குண்டூசியாக இருந்தாலும் சரி, ஏரோப்ளைனாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்தியாவிலே உருவாக்கணும். இந்தியாவில் எல்லா திறமையும் இருக்குது. அது மாநில அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் பிரதமர்களும் முன்னெடுத்து செய்யணும். அப்போ தான் இந்த தேசம் இன்னும் அடுத்த லெவலுக்கு வளரும். இப்படி சோலார் மின் திட்டங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டோம்னா காற்று மாசுவது கம்மியாயிரும். சோலாரில் வர்ற வாகனங்களும் வந்துச்சுன்னா விலை கம்மியாக வந்துச்சுன்னா இன்னும் கம்மியாக இருக்குது. 2 வீலரு 4 வீலரு எல்லாமே சோலாரில் வந்துருச்சுன்னா இன்னும் விலை கம்மியாக இருக்குது. ட்ரெயினும் வந்துச்சுன்னா வெப்பமன்றதே இருக்காது, வெப்பமண்டலம் கொஞ்சம் கம்மியாயிரும், புகை இருக்காது. இப்படி சோலார் மூலிமா பல நன்மைகள் இருக்குது. இது மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் எல்லா சிஎம்களும் சேர்ந்து முடிவெடுத்து செய்யணும். இதில் தான் இன்னும் அடுத்துக்கிட்ட வளர்ச்சி இருக்குது. இதுபோக ஆற்றுல தடுப்பணைகள் அதிகமாக கட்டணும். இந்தியா இருக்கிற ஆற்றுல தடுப்பணைகள் அதிகமாக கட்டினா தான் அடுத்த லெவலுக்கு விவசாயமும் டெவலப் ஆகுது.